தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான அடித்தளம் அமைக்கப்படும். தமிழகம் போதையின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான அத்தனை அடித்தளமும் அமைக்கப்படும். நீங்கள் இன்று காலையிலிருந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது. அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வெறும் விளம்பர அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று சொல்கிறாரே தவிர ஏறக்குறைய இந்த மாநிலம் கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறது. அதனால உண்மையான நல்ல வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அது நாளைய பிரதமரின் வருகை மிகப்பெரிய பலத்தை எங்களுக்கு தரும். நெருக்கடி கொடுத்து கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வராங்கன்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? நீங்க எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்க. எல்லாரும் எல்லா தலைவர்களும் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்க. அவர்களை எப்படி வரவேற்று கொண்டு மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் இன்று அவர்களை எதிர்கொண்டு எந்த அளவிற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று தெரியும். இதில் எந்த நெருக்கடியும் இல்லை. இங்கே திமுக கூட்டணிக்கு தான் நெருக்கடி இருக்குது. காங்கிரஸ்னால அவங்களுக்கு தான் நெருக்கடி இருக்குது. அவங்க இப்போ மாணிக் தாக்கூர் லீவுக்குள்ளே போகிறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் ராகுல் காந்தி வழியை பின்பற்றுறாரு. ஏன்னா முக்கியமான நேரத்தில் லீவில் போயிட்டா அது அவங்க தலைவர் சொல்லி கொடுத்த வழி. நாங்கள் யாரும் லீவ்லலாம் போகல. அதனால் நெருக்கடி என்பது திமுக கூட்டணிக்கு தான் இருக்குதே தவிர எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எந்த அழுத்தமும் இல்லை. அழுத்தம் இல்லாமல் எல்லோரையும் வாழ்த்து சொல்லி கூட்டி அவர் நாங்கள் கூட்டணியில் சேர்த்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வருமா? அதாவது அதெல்லாம் நான் இப்போ சொல்றதுக்கு இல்லை. இயற்கைக்கு மாறான கூட்டணி அதான் நான் கேட்குறேன், செல்வ பெருந்தகையும் திமுகவும் இயற்கையான கூட்டணியா? எமர்ஜென்சியில் ஸ்டாலினை கைது செய்தவர்கள் இவர்கள். ஆக திமுகவும் காங்கிரஸும் இயற்கையான கூட்டணியா? அதே மாதிரி எல்லா விதத்திலும் காங்கிரஸ் 67ல் தீர்த்து கட்டினது திமுக. ஆக இவங்க இன்னைக்கு இயற்கையான கூட்டணியா? செல்வ பெருந்தகை எனக்கு சொல்வது சிரிப்பாக இருக்குது. முதல் அவரோட கட்சியை ஒழுங்காக பார்க்கட்டும். இப்போதைக்கு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார். அவர் தலைமையில் உள்ள பாமக செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதனால் அவங்க உள்கட்சி பிரச்சனையை நாங்கள் பேசுவதற்கு நான் இந்த தயாராக இல்லை. அதனால் எங்கள் கூட யார் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பலம்தான், பழமும் பலம்தான், பழமும் பலம்தான். மாம்பழத்தை போய் பழம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பழமும் பலம்தான், பழமும் பலம்தான். அதனால் அவங்ககிட்ட அக்காட்ட கேட்டீங்கன்னா அக்காட்ட கேளுங்க. அக்காட்ட கேளுங்கப்பா. என்கிட்ட என்னப்பா கேட்கறது? இல்லை, நான் ஒன்றுமே சொல்லலை. யாரெல்லாம் அழைக்கணுமோ மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அழைச்சாரு. நாங்கள் பக்கத்தில் தான் இருந்தோம். அதனால் தம்பிங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை, நாளைய தினம் பலம்